Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கருப்பவனி அரிசி கஞ்சி. இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்யலாம். அதாவது என்னன்னா இது வந்து இன்னும் ஒரு நைட் ஃபுல்லாவும் நம்ம ஊற வைக்கலாம். இல்லனா நீங்க ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 hour ஊற வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில வந்து ஒரு சுத்திட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்னன்னா மோர் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். அதாவது பச்சை மிளகாய் வெங்காயம் கூட நம்ம தனியாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சிட்டு, அதாவது என்ன மோர் கூடையே அரைச்சிட்டு நம்ம சேர்த்துனா இதனோட டேஸ்ட்டே வந்து வேறையாக இருக்கும். இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் 11 o'clock நம்ம அந்த மாதிரி கஞ்சி குடிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பவனி அரிசியில் வந்து நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம். இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலியமாக. கருப்பு கவுனி அரிசியின் மருத்துவ குணங்கள். ஆசியாவில் வாழும் மக்களுக்கு முக்கிய உணவு அரிசி. அரிசியில் பல வகைகள் உள்ளன. கருப்பு கவுனி அரிசி தினமும் சாப்பிடலாமா என்று சிலர் நினைப்பார்கள். ஆனால் கருப்பு கவுனி அரிசி மிகவும் ஆரோக்கியமான அரிசியாக கருதப்படுகிறது. ஆரோக்கியமான அரிசிகளின் வரிசையில் கருப்பு கவுனி அரிசி முதல் இடத்தை பிடிக்கிறது. இந்த அரிசியின் நன்மைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். கருப்பு கவுனி அரிசியில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன. இதனால் புற்றுநோய், இதய நோய் மற்றும் இன்னும் பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கவுனி அரிசியில் உள்ள நார்ச்சத்து வளமான அளவில் இருப்பதால் உணவு சாப்பிட்ட பின் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்காமல் சீராக வைப்பதற்கு உதவுகிறது. மலச்சிக்கல், செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வாக உள்ளது. நார்ச்சத்து. கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து வளமான அளவில் உள்ளது. 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் 4.9 கிராம் அளவுக்கு நார்ச்சத்து உள்ளது. மற்ற அரிசியில் உள்ள நார்ச்சத்தின் அளவை விட கருப்பு கவுனி அரிசியில் 2 மடங்கு நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இதயம். கருப்பு கவுனி அரிசியை தினமும் சாப்பிட்டால் தமனியில் கொழுப்பு படிதலை குறைத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்கிறது. மேலும் ட்ரைக்ளிசரைடு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதால் இதயம் தொடர்பான கோளாறுகளில் இருந்து விடுபட கருப்பு கவுனி அரிசியை சாப்பிடலாம். நச்சுகளை நீக்கும். கருப்பு கவுனி அரிசி உடலில் உள்ள நச்சுகளை நீக்கும் தன்மை கொண்டது. கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கழிவுகளை நீக்கவும் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்றவும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது. உடல் எடை. அடிக்கடி எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருப்பவர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும். இவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்ப்பது மிகவும் நல்லது. கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிக அளவில் இருப்பதால் அடிக்கடி பசி ஏற்படுவதை குறைத்து சரியான அளவில் சாப்பிடுவதற்கு உதவுகிறது. இதனால் மறைமுகமாக உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது. நம்ம எடுத்திருக்கிறது கருப்பு கவுனி அரிசி. இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம 5 hours வந்து ஊற வச்சிட்டோம். அதாவது இது வந்து ரைஸாகவும் வைக்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து கஞ்சியாக தான் செய்ய போகிறோம். இதை வந்து 4 hours ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கரகரன்னு அரைச்சிக்கலாம். இந்த அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு அதாவது ஒரு வீடியோவாகவே காமிச்சிட்றேன். இதுலேயே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி நான் காமிச்சிட்றேன். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். கருப்பவனிக்கு அரிசி கஞ்சி தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம தண்ணி ஊற்றி அளந்துக்கலாம். அதாவது நான் 1 கப் அரிசிக்கு இதுக்கு வந்து என்னென்னா கஞ்சிக்கு வந்து நம்ம ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2, 3, 4 நம்ம இது கூட மோர் சேர்த்துவோம். அதனால் வந்து இந்த அளவுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது மினிமம் வந்து ஒரு 10 விசில் விட்டு எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த அரிசி வந்து நல்லா வேகும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இதை நல்லா இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கருப்பவனி அரிசி கஞ்சி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதாவது இது 5 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆற வச்சுட்டு இது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கருப்பவனி அரிசி கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம வந்து மோர் கலக்கிட்டு என்னென்ன போடலாங்கிறத பார்க்கலாம்.
நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் இல்லைனா நம்ம குக்கர்லேயே கூட வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நல்லா சாதம் மாதிரி இதாக இருக்கும். ஆக்சுவலாக இதனுடைய அளவு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்குறோம். இது வந்து மார்னிங் டைமில் வந்து வெறும் வயிற்றில் வந்து நம்ம குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து என்னென்னா 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அதாவது 100 ml அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன், கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட மிக்ஸ் பண்ணுறது என்னென்னா கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஈர்க்களவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1. இது கூட 1 கைப்பிடி அளவில் பாதி இருந்தாலே போதும் கொத்தமல்லி வாசனைக்கு. இதையே நம்ம அப்படியே மிக்சியில் அடித்து கஞ்சி கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கருப்பவனி அரிசி கஞ்சி ரெடி. கருப்பவனி அரிசி கஞ்சி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதில் என்னென்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.